ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவன் மேலே ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்லு, யார் நீ? ஏன் அப்படி பண்ண? பதில் சொல்லாம என்னடா லுக்கு? சார், ஆக்சுவலா என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க எனக்கு எதுவும் புரியவே இல்லை சார். என்ன நீ காமெடி பண்றியா? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? நான் என்ன சார் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா குரல் உயருது? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ரேப் பண்றத பண்ணிட்டு இங்க வந்து ஆர்கியூ பண்றியா ராஸ்கல்? நான் எதுக்கு சார் ரேப் பண்ண போறேன்? அந்த பொண்ணு என் லவர். அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு? டைம் பாஸ்கா? அதேதான் சார், எனக்கு கூட புரிய மாட்டேங்குது. அவனை எதுக்கு சார் பேச விட்டு பாக்குறீங்க? உங்க ஸ்டைல்ல கேளுங்க சார், அப்ப வெளியே வரும் உண்மை. சார், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் சார், அவளும் நானும் காதலிக்கிறோம். இதுக்கு எங்கடா சாட்சி? கல்யாணத்துக்கு சாட்சி இருக்குமே தவிர காதலுக்கு சாட்சி எப்படி இருக்கும் சார்? லாஜிக் தான் சார் இது. ஏய், இவன் விஷயத்துல தலையிட்டா லைஃப் லாங் உள்ளேயே கிடக்கணும், ஜாக்கிரதை. இந்த காலத்துல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஜ், சேட்டிங், டேட்டிங், எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபி, மணிக்கணக்கா பேச்சு. அதுவும் இல்லாம இன்னும் மேல போய் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. நீ என்னடானா சாட்சி இல்லன்னு என்கிட்ட கதை விடுற. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். உண்மையை சொல்லுங்கிற. நடந்ததை சொல்றேன். நான் ஆட் ஃபிலிம்காக லொகேஷன் பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு போயிருந்தேன். நான் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணா. நீ எப்படியும் அவ்வளவு தூரம் போயிருக்கல, என் ஃபியான்சியோட சிஸ்டரை போய் பார்த்துட்டு வான்னு திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் அவங்கள பார்க்க போனேன். கனவில் கண்டு கடவுள் வந்து இதை படைத்தானா? சொர்க்கம் பூமி இறங்கி என்று விதைத்தானா? கோடி பூக்கள் முன்னிறுத்தி என்னை திளைத்தானா? புது அழகில் நான் மீண்டுமே பிறந்தேனா? காற்று என்னை தாண்டி உயிர் தீண்டிட கண்டேனா? பூக்கள் வலை போட்டு
படைத்தானா வான் சொர்க்கம் பூமி இறங்கி என்று விதைத்தானா கோடி பூக்கள் முன்னிறுத்தி என்னை திளைத்தானா புது அழகில் நான் மீண்டுமே பிறந்தேனா பார்த்திட நான் தான் கண்டேனே புல் மீதிலே நான் தூங்கவே தாலாட்டு தான் பாடிட தொலை தூரம் கடந்தேன் சூரியன் மலையில் மறைய நிலவு தன்னை இரவு தோறும் தேடும் தினமும் ஆர்ப்பரிக்கும் அழகு தன்னில் குறைவதே இல்லை நானோ நான் இல்லை எனக்காகத்தான் இன்றுதித்ததே என் தேகம் பூத்திடவே ஒலி கூட்டதே என் அழகு பார்த்து போக மயங்கி போனதே 16 வயதை போலே நான் உணர்ந்தேனே முல்லை பூவாக என்னை தொட நான் மலர கண்டேனே வண்டு வந்து மோதி பூவிதழ் போல் பூத்து நின்றேனே பருவம் வயது வந்தாலே கண்ணில் ஆசை மீறுவே ஏதோ என்னவாகுமோ எனக்குள்ளேதான் வான் சூரியன் எனக்காகத்தான் இன்றுதித்ததே என் தேகம் பூத்திடவே ஒலி கூட்டுதே என் அழகு பார்த்து போக மயங்கி போனதே 16 வயது போலே நான் உணர்ந்தேனே. ஹலோ அட நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போறேன். வேற வழி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் இருங்களா சார். ஆத்தத்தை அடக்கினாலும் மூத்தத்தை அடக்க முடியுமா சார்? இப்ப சொல்லுங்க சார். ஸ்ருதி எஸ்டேட் அட்ரஸ் ப்ளீஸ். டாக்டர் அம்மா வீடா? கோ ஸ்ட்ரைட், டேக் லெஃப்ட், தேர் வில் பி அப் அண்ட் டவுன், யூ வில் கெட் தேர். ஓகே. அல்ல சார், ஏதாவது வியாதியா இல்ல நோயா? போயா. இந்த காலத்து புள்ளிங்களே இப்படிதான் வியாதியை சொல்றதே இல்ல. Stay tuned to FM. FM நாலே ரேடியோ சிட்டி 91.1 FM. எங்கடா இருக்க? இப்பதான் ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் எடுத்து ரைட்ல அப் எடுத்து டவுன் ஆயிட்டு இருக்கேன். அவளை மீட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு டர்னிங்ஸ் இருக்குன்னா அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ட்விஸ்ட் இருக்குமோ. ஸ்ருதி வீட்ல தான் இருக்கலாம். இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சுடா? நான் வர வழியில ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன். ஜஸ்ட் ஏஞ்சல் மாதிரி இருந்தா. அப்படியே மனசுல நிக்கிறா. ஆமா, உன் டாக்டர் அழகா இருப்பாளா? அவ கத்திடா, கத்தி மாதிரி. வெட்டிட மாட்டாளே? அண்ணா சரி, ஒரு வேலை பண்ணலாம். உனக்காக உன் டாக்டரையும் எனக்காக ஏஞ்சலையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப ரெண்டு பேருமே உனக்கு கிடைக்காம போக போறாங்க. இங்க பாரு, ஒரு குதிரையை ஓட்டினா ஜாக்கின்னு சொல்லுவாங்க. அதுவே 2 குதிரை இருக்கிற ரதத்தை ஓட்டணும்னு வச்சுக்கோ, ராஜகுமாரன் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நீ அவங்களுக்கு புருஷனா இருப்ப. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க உனக்கு புருஷனா இருப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி அட்வைஸ். பை. வாவ், வீடே பேலஸ் மாதிரி இருக்கு. டாக்டர் ராணி மாதிரி இருப்பாளோ? லெட்ஸ் see.
டாக்டர் ஸ்ருதி 100க்கு 99%. அபிராம் 100%. உள்ள வர சொல்றீங்களா? கூடாதுன்னா கிளம்பிடுவீங்களா? ஆ, Just 42 seconds, please. 42 செகண்ட்ஸா? சொல்லுடா. ஏய், உன்னோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் என்னோட கல்யாண டேட்டும் ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. என்னடா ஸ்ருதியை பாத்துட்டியா? அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டியா? இல்ல ஜஸ்ட் பாத்துருக்கோம் அவ்வளவுதான். அப்புறம் எப்படின்னு கேக்குறியா? எங்க கல்யாணம் எப்பவோ சொர்க்கத்துல நிச்சயமாயிடுச்சு. ஆனா குடும்பம்ன்ற நரகத்தை இங்க தான் நடத்தியாகணும். சரி, ஸ்ருதி எப்படி இருக்கா? ஜஸ்ட் ஆவரேஜ். என் அளவுக்கு கலர் இல்ல. சரி, என்ன பண்றது? உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், கண்ணுக்கு தெரியற கலர் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. ஆனா மனச புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடைச்சிட்டா லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஸ்ருதி கலரா தானே இருப்பா? பாரு, ஆக்சுவலி உள்ள வாங்க. ஏய், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வீடு சூப்பரா இருக்கு. யார் கட்டினது? மேஸ்திரி. யார கட்ட சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அமர்னு சொல்லிருப்பேன். எங்க ஒரு வார்த்தையில இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா? ஒரு வார்த்தையில வாழ்க்கைய மாறுங்க. வாங்க மேல போலாம். என்னது அதுக்குள்ளே வா? ஹலோ, என்னுடைய வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்குங்க. இன்னும் அதை ஆரம்பிக்கவே இல்ல. தம்பி, நான் கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தையிலே வாழ்க்கையை மாறிடுன்னு. ஒண்ணும் இல்ல, வீட்ல யாரும் இல்லையா என்ன? யாரையுமே காணோம். யாரும் இல்ல. என்னது அமர் கூட இல்லையா? அமர் மட்டும் இல்ல, என்டையர் ஃபேமிலியே கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? மேபி நாளைக்கு ஈவினிங். அமர் டூ? ஆஃப் கோர்ஸ். அப்படின்னா நான் ஒரு வேலை பண்றேங்க. அமர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே, பை. நீங்க அந்த மாதிரி டைப்பா? ஹலோ, நான் ஒன்னும் அப்படி சொல்லுங்க. அதாவது வீட்ல தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் இப்படி என்ன பாக்குறதுக்காக தானே வந்தீங்க? பேசுங்க, என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன மாதிரி ஃபுட் பிடிக்கும், என்ன மாதிரி ஹை ஹீல்ஸ் போடுவேன், என்ன பியூட்டி பார்லருக்கு போவேன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு, பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, மனசுல என்ன இருக்கு, எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உட்காந்து பேசினா தானே யாரு எப்படின்னு தெரியும். ஓகேன்னு தோணுச்சுன்னா காஃபி குடிப்போம், இல்ல காலி கப்ப கழுவி வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட நல்ல பிளேஸ் டைம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஹனுமான் பக்தரா? ஏன் எதுக்கு அப்படி கேட்டீங்க? அங்க அவர் மலையை கீழே இறக்கி வைக்கல, நீங்க பேக கீழே இறக்கி வைக்கல. ஓஹோ, வாங்க பேசலாம். மழை ஆரம்பிச்சிருச்சு, நீங்களும் ஆரம்பிங்க. ஓகே. என்ன ஆக்சுவலா சூப்பர் கிரேட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பேர் அபிராம். எல்லாருமே என்ன செல்லமா அபின்னு கூப்பிடுவாங்க. படிச்சது டிகிரி, பண்றது ஆட் ஃபிலிம்ஸ். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சிஸ்டர் உங்க பிரதர் தேவோதரன்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்க முடிவு எடுத்துட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். நான் ஆக்சுவலி ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க இங்க வந்திருக்கேன். எப்படி நீ அவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு சொல்லி என்னோட சிஸ்டர் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணதுனால உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஷூட்டிங்கா? யார் யார் வந்திருக்காங்க? ஹீரோ யாரு? எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஹலோ, இது சினிமா ஷூட்டிங் இல்ல, ஆட் ஃபிலிம். இதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்க மாட்டாங்க. கான்செப்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன கான்செப்ட்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. நீங்க புரியுற மாதிரி சொன்னா ஏன் புரியாது? சொல்லுங்க. உங்க இஷ்டம். இமேஜின் 2 கேரக்டர்ஸ். ஒன்னு நீ, இன்னொன்னு நான். ஒரு அழகான நதி. அந்த நதிக்கு ஓரமா ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ஒரு கேரக்டர் மரம் வெட்டிட்டு இருக்கான். Oh shit! What the beep? ஐயோ ஐயோ, என்னுடைய கோடாலி தண்ணியில விழுந்துருச்சு. பாவம், அதுக்கு நீச்சல் கூட தெரியாது. காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? ஓ காட், ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் டு சம்திங் காட். நான் தான் கங்கம்மா. கங்கம்மாவா? அம்மா, சி, பிச்சைக்கார மாதிரி ஏன்டா கூப்பிடுற? சாமி முன்னாடி வேண்டது மாதிரி தெரியல. மேட்டர் என்னன்னு கரெக்டா சொல்லு. அம்மா, அந்த கோடாலி எங்களுக்கு பரம்பரையா வந்த சொத்து. அது இப்ப தண்ணியில விழுந்து போச்சுமா. நான் இப்ப என்ன பண்றதுமா? டோன்ட் ஃபியர், ஐ அம் ஹியர். இதோ உன் கோடாரி. டேக் திஸ் ஒன். இது என்னது இல்ல? அப்படின்னா இத பாரு. நோ, திஸ் இஸ் நாட் மைன். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. என்னோடது பேசிக் மாடல். திஸ் இஸ் சில்வர். அப்படியா? அப்ப இத பாரு. திஸ் இஸ் என்னோடதுமா. Thank you. வெல் டன் பக்தா. உன் நேர்மையை பார்த்து வியக்கிறேன். என்னோட கிஃப்டா இந்த கோல்டன் ஆக்ஸியை வச்சுக்கோ. அம்மா,
குடுக்கறதும் குடுக்குறீங்க. அது ஏதோ சொல்லுவாங்களே, ராம் ஜுவல்லர்ஸ் தங்கம் கொடுக்கலாம்ல. அப்படி என்னப்பா அதுல ஸ்பெஷல்? அதுல என்ன இருக்கா? ராம் ஜுவல்லர்ஸ் சொன்னாலே பியூரிட்டி, குவாலிட்டி, ஆல்பார் முத்திரை கூட இருக்கும் அதுல. அதுக்கு மேல நம்பிக்கையின் அடையாளம் கூட. அப்போ நான் போட்டிருக்க இந்த ஆபரணங்கள்லாம் ஜூஜூபி. கான்செப்ட் எப்படி இருக்கு? ஆவரேஜா இருக்கு. அப்படின்னா நான் நினைச்ச கான்செப்ட். காஃபியா டீயா? காஃபி. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்னா? ஸ்ட்ராங்னா ஒரு கப் பால், 2 ஸ்பூன் காஃபி பொடி, சுகர், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்ப கிச்சன் கீழே இருக்கு, எனக்கும் சேர்த்து போட்டு வாங்க. நான் செடிக்கு தண்ணி ஊத்தணும். செடிக்கு தண்ணி ஊத்தணுமா? வெளியில மழை பெய்யுது, செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்றீங்க? ஏன் குழந்தை பிறந்துட்டா குடும்பம் நடத்தாம விட்டுருவீங்களா என்ன? இதுவும் அந்த மாதிரி. ஓய். காஃபி குடிக்கணும்னு டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? என்னங்க குழந்தைங்களுக்கு உட்வார்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? செடிங்களுக்கு ஜலதோஷம் புடிச்சிரும்னு மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஹா, செடிங்களுக்கு பதிலா அந்த மெடிசனை நீங்க எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். Here, take it. வெரி ஸ்வீட். I know. Thank you, thank you. ஹே, நான் காஃபில அதிகமா சுகர் போட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமா, காஃபி போடும்போது மனசுல என்ன பத்தி நினைச்சீங்களா? அப்படி கேட்டா அது வந்து என்னாச்சு? எதுவுமே நினைக்கலையா? சொல்லணும்னா நிறைய நினைச்சேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி ரொம்ப நல்ல பேரு, ஆனா அது உங்களுக்கு சூட் ஆகல. ஆயுர்வேதிக் டாக்டர் சுத்தமா சூட் ஆகல. இருந்தாலும் என்ன பண்றது? யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் பர்சன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரைலர் பார்த்து மோசம் போயிடாதீங்க, மொத்த படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஓஹோ, ஆமா, நீங்க என்ன மோதிரத்தை டாலர் மாதிரி கழுத்துல போட்டிருக்கீங்க? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலா இது என் தாத்தா மோதிரம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே இறந்துட்டாரு. சூப்பர். அது வந்து உங்க தாத்தாவுடைய ஞாபகம் வச்சிருக்கறனால சூப்பர்னு சொன்னேன். ஆக்சுவலா இதை உருக்கிரலாம்னு சொன்னாங்க. நான் தான் ஒத்துக்கல. இது தங்கமா பார்க்காம ஒரு ஞாபக அர்த்தமா பார்த்தேன். நினைவுகளை விட விலை மதிக்க முடியாதது லைஃப்ல என்ன இருக்கு? ஸ்ருதி, உங்களை ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? ஏன் லேட் பண்றீங்க? கேட்ருங்க. அம்மா, அந்த போட்டோல அமர் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அதுக்குள்ள சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? உங்க சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த பொண்ணு தெய்வம் கொடுத்த தங்கச்சி, என் கசின் சிஸ்டர். ஓ, ஐ அம் ரியலி சாரி. உங்களுக்கு உங்க தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும் போல. பாசம் இல்லங்க, என் உயிர். இந்த உலகத்துல எனக்காக யாராவது இருக்காங்கன்னா அது அவ மட்டும்தான். லவ் ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கை எப்படி போகுமோங்கிற நிலைமையில நான் இருக்கும் போதெல்லாம், வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதும் தோக்குறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் மனுஷனா மாத்திட்டா. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? காஃபி கொடுக்கும்போது கம்பெனி கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப வாங்க, கம்பெனி கொடுக்கறேன், கப்ப கழுவிடலாம். பேட்டிங் பண்ணும்போது தான் பார்ட்னர்ஷிப் கொடுக்கணுமே தவிர அவுட் ஆனதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் அப்படியே இல்ல. நின்னுட்டு இருந்தா வேலை நடக்காது. வரேன். உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. மார்னிங்ல இருந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இப்ப வரைக்கும் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தோணல உன்கிட்ட எனக்கு. ஓஹோ. ஆனா இப்ப உன் கதையில ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. அது சரி, அந்த பொண்ணு யாரு? எதுக்கு கை விட்டுருச்சு? அந்த பொண்ணை ஞாபகப்படுத்தாதீங்க. அவளை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. கைவிட்டு போனதுனால கோவம் இருக்கலாம். ஹலோ, எனக்கு கோவம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பொண்ணை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல, உன் ஃபிளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவ, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ஆச்சு, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் ஃபியூச்சர்ல சண்டை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிரும். எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஐயோ, ஃபுல்லாலாம் சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணீங்கன்னாது சொல்லு. அவ எனக்கு வெட்டிங் கார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டிருந்தா. ஓஹோ, லவரியே வெட்டிங் கார்டு கொடுக்க கூப்பிட்டாளா? சூப்பர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபுல்லா சொல்றியா? சாரி, அவளை நினைக்க கூட முடியல. ஓகே ஓகே, நீ அவளை மனசுல நினைச்சிட்டு சொல்லாத. அவ பிளேஸ்ல சன்னி லியோனை மனசுல வச்சுட்டு சொல்லு. லவ் ஸ்டோரி சொல்லும்போது யாராவது அவங்கள நினைப்பாங்களா? நான் ஓகேவா? என் கண்ணை பார்த்து என்ன உன் மைண்ட்ல வச்சுட்டு சொல்லு. அவ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். லாங் ஹேர்,
பியூட்டிஃபுல் ஸ்மைல், ஃபேண்டாஸ்டிக் ஐஸ். நான் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம். அவ லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும். தர்ம தரிசனத்துக்கு பெரிய கியூ இருக்கும். 50 ரூபா டிக்கெட்டுக்கு சின்ன கியூ. 500 ரூபா கொடுத்தா கர்ப்ப கிரகத்துக்கே போலாம். அதுவே 5000 கொடுத்தா வீட்டுக்கே கடவுளை கொண்டு வருவாங்க. ஆனா லைஃபையே முழுசா கொடுத்தாலும் இந்த பொண்ணுங்க நம்மளை காக்க வச்சுதான் பார்ப்பாங்க. ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் 3 hours. நேரத்தை கோயில்ல கழிக்கிறது புண்ணியம் தானே? நம்ம ஒருத்தங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வரப்போறவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு அர்த்தம். விஷயம் தெரியுமா? எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி எனக்கு தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு. ஹே, இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க. கைகளுக்கு மருதாணி, நகத்துக்கு பாலிஷ், மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜொலிக்கிற. ஆனா உன்னோட அந்த சிரிப்பு தான் என் மனசை குத்தி என் உயிர் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன கோவமா? இருக்கு, ஆனா உன் மேல இல்ல. அப்ப கல்யாணத்துக்கு வரலாம்ல? நீ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? ஏன் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடணுமா? செருப்பு நம்மளதுதான், ஆனா அதை வீட்டுக்கு வெளியே விட்டுருவோம். ஆனா அது நமக்கு துணையா நம்மளை சுமந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தும். அதுக்கு வீட்டுக்குள்ள எனக்கு உன்னுடைய லைஃப்ல ரெண்டுத்துக்குமே என்ட்ரி இல்ல. லவ் பண்றதுக்கு மட்டும் நான் உனக்கு ஓகே, ஆனா கல்யாணம் மட்டும் ஹார்ட்லி வெல்கம். ஹார்ட்ல இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு ஹார்ட்லி வெல்கம்னு வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லி சொல்றேன். அதுக்கு பதிலா வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு வராதன்னு சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அபி, நான் கிடைக்கலன்னு நீ தேவதாஸ் மாதிரி ஆயிடாத. தேவையில்லாத ஐடியா கொடுக்கறதுக்கு மட்டும் தயாரா இருங்க. ஆமா, ஆக்சுவலா உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆசை தானே. எங்களை மாதிரி பசங்களா தாடி வளர்த்துக்கிட்டு கையில பாட்டில பிடிச்சிட்டு ரோடெல்லாம் சுத்துறா ரொம்ப ஹாப்பி. அது எதுக்குன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட என் லைஃப்லயும் ஒரு தேவதாஸ் இருக்கான்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு. போடா. ஹே, ஹார்ட் டு பெட்ரூம், இது ரெண்டுத்துல இருந்து பசங்களை எப்பயுமே வெளியே அனுப்பாதீங்க. இதுக்காக நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண போறது நீங்க தான். அப்ப நானே போறேன். என் காதல் ஒரு கனவு மாதிரி கலைஞ்சிரும்னு நான் எப்பவுமே நினைச்சு பார்த்ததில்ல. காதலிச்ச பொண்ணை மறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறா. அவளோட நினைப்புல இருந்து, மனசுல இருந்து, வாழ்க்கையில இருந்து என்னை எடுத்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இந்த புனிதமான கங்கை நீரால கழுவி அனுப்புறேன். என்னுடைய நினைவுகளை அழிச்சிட்டு அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணு கடவுளே. ஈவினிங் 4 o'clock வந்துரு. ஏன், வேலை பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா என்ன? சாக கிடக்கிறவனுக்கு துளசி தீர்த்தம் கொடுக்கற மாதிரி கடைசியா முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறியா? ஏ மஹி, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். இறந்து போய்கிட்டு இருக்க என்னுடைய காதலுக்கு அதுதான் கடைசி மூச்சு. செல்வத்துக்கு மகாலட்சுமி, கல்விக்கு சரஸ்வதி, ஆனா காதலுக்கு யாருமே இல்ல. என்னோட லைஃப்ல வைஃபா இருப்பான்னு நினைச்சேன். அவளோட லைஃபை தேடிக்கிட்டு போயிட்டா.
டிவில என்னோட ஃபேவரட் ஹீரோவோட படம் போடுறாங்க. வா பார்க்கலாம். கம். லவ்வர்ஸா மாறிக்கிட்டே இருப்பாங்க. காதலிக்கும் போது மட்டும்தான் லவ் தான் லைஃப்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அந்த லவ் கல்யாணம் வரைக்கும் வரும்போது ஃபியூச்சர், ஃபேமிலி, லைஃப், மண்ணாங்கட்டி அது இதுன்னு நம்ம லவ்வையே காலி பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே லவ் தான் லைஃப்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களேடா. ஒய் காட், காதலர்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னா லவ்வே ஃபெயில் ஆன மாதிரி நில குழஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. ஆனா நம்ம லவ்ல நாமளே ஸ்ட்ராங்கா இல்லாத போது யார் தான் என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, பிடிக்காத கல்யாணத்தை யாராலையும் யாருக்கும் பண்ணவே முடியாது. இது பக்கா. நாம காதலிச்சவங்க கிடைக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடினா எல்லா காதலும் சக்சஸ் ஆகும். ஐயோ, யாரா நீ? சூப்பர் சார். என்னடா சூப்பரு? டேய், அடையணுங்கிறதுக்காக பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பின்னாடியே சுத்தி டிஸ்டர்ப் பண்றது, மிரட்டுறது, டார்ச்சர் கூட பண்ணக்கூடாதுடா. காதலை எப்பவும் காதலாலேயே அடையணும்டா. சார், இந்த லவ்ன்றத எப்படி பண்ணேன் சார்? அது லவ்னு நமக்கு எப்படி தெரியும் சார்? சிம்பிள் தம்பி, சொல்றேன் கேளு. நம்பர் 1, அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். நம்பர் 2, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே வர காதலை விட அவ மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வர காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பர் 3, அவ தான் லைஃப்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்ட்ல விசில் அடிக்கும் பாரு, அப்படியே ஒரு மெலோடி ஸ்டார்ட் ஆகும். எக்ஸலன்ட் சார். ஆனா ஒரு சின்ன டவுட், அவங்க நிஜமா லவ் பண்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் சார்? நம்மளை காதலிக்கிறவங்க நமக்கு முத்தம் கொடுக்கும் போதே அது நமக்கு புரிஞ்சிடும் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு. லவ்ல PhD பண்ணிருப்பீங்க போல இருக்கு சார். உங்க லவ் ஸ்டோரி சொல்றீங்களா சார்? என்னோடது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. என் பேரு அஜய், அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். எக்ஸ்கியூஸ் மீ. கரண்ட் போயிடுச்சு. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு வரப்போறவரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா? நான் திட்டினா கேட்டுக்கணும், அடிச்சா வாங்கிக்கணும். ஆனா என்ன மட்டும் பாசமா பாத்துக்கணும். டெய்லி எந்திரிச்ச உடனே ஐ லவ் யூ சொல்லணும். காஃபி கப்போட காலையில எந்திரிக்கணும். ஏன் கண்ணுல தூசி விழுந்துச்சுன்னா அவரு கண்ணுல கண்ணீர் வரணும். அப்படி ஒருத்தனை பூத கண்ணாடி வச்சு கூகுள் தேன கூட கிடைக்க மாட்டான். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்த்த குவாலிட்டிஸ் இல்லைனாலும் நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். என்னது? உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா? மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அது காதலிக்காம இருக்குமா? சொல்றேன் கேளு. ஹலோ, எனக்கு தாண்டி போன பஸ் ஸ்டாப் வேணாம், வரப்போற பஸ் ஸ்டாப் தான் வேணும். நடந்தா கால் வலிக்குதுங்கிற, பேசினா வாய் வலிக்குதுங்கிற. ஆனா கேக்குறதுக்கு காது வலிக்காதல, வாய மூடிட்டு கேளு. சொல்லுங்க. மேபி இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம். அவனோட பிளேஸ்ல ஒன்னு நினைச்சு சொல்றேன். நீ ஒன்னும் அவ்வளவு ஹேண்ட்ஸம் இல்ல, ஆனா அவன் ரொம்ப அழகா இருப்பான். அவன் பேரு ஜோசப். ஸ்பெக்ஸ், தாடி, ராஜத் பைக் வச்சிருப்பான். என் கசனோட ஃப்ரெண்ட். அண்ட் ஹி வாஸ் அ அமேசிங் ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட், யூனோ. அவனை மாதிரியே அவன் முடியும் படிஞ்சிருக்கும். அவன் பண்ற பெயிண்டிங்ஸ் அது இதுன்னு எனக்கு எல்லாமே பிடிக்கும். இது எல்லாத்த விடவும் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவன் லேடிஸ்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான். நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன். உலக படைப்புகள்ல தெய்வத்தோட உயர்ந்தவங்க பெண்கள் தான். தியாகங்கிற சொல்லுக்கு மறு உருவம் பெண்கள் தான். புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, எத்திர நாரஸ்து பூஜத்தே ரமந்தே தத்திர தேவதை. அப்படின்னா எங்கெல்லாம் பெண்களை பூஜிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தெய்வம் குடியிருக்காங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். உண்மையான அதிர்ஷ்டசாலி யாருன்னா, தன்னை புரிஞ்சுக்கிற மனைவிய வாழ்க்கையில் அடைகிறவன் தான். ஆண்கள் சம்பாதிச்சு பெண்கள் அவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை பாத்துக்கணும். ஆண்கள் தப்பு பண்ணும்போது அதை மன்னிப்பாங்க. அதுவே ஏதாவது கஷ்டம்னா பொறுத்துப்பாங்க. வம்சம் வளரத்துக்கு வாரிசு கொடுப்பாங்க.
அதே மாதிரி புருஷ சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு போதும். இவ்வளவு பண்ணியிருந்தாலும் பெண்களை நம்ம தாழ்ந்துதான் பார்க்கிறோம். அது அவங்க சகிக்கிற காரணத்தினாலதான் அவங்களுக்கு ஹீரோ. அது மட்டும் இல்லைன்னா ஜீரோ. அவர் ஸ்பீச் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இம்ப்ரெசிவா தான் இருக்கும். முந்திரி பருப்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன் வேர்க்கடலைய சாப்பிட்டு சமாதானம் ஆகுற மாதிரி பனியில சிற்பம் செதுக்கணும்னு ஆசைப்படுறவன் மணல சிற்பம் செதுக்கிட்டு இருக்கான். கடற்கரை காற்று, ஈர மணல். ஆனா இவன் மனசு ஹாய். ஹாய். நம்ம சர்ச்ல அவங்க மொக்கைய சாரி ஸ்பீச் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒன்றும் ஸ்பீச் எல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நல்ல விஷயங்களை சொன்னா அவ்வளவுதான். சிற்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அஃப்கோர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பங்காரன் பிள்ளையோட ஷூ லேஸ் அவிழ்ந்ததை பார்த்தாதான் கட்டி விடுவான். ஆனா அம்மா அப்படி கிடையாது. 2 வருஷம் பிறந்த குழந்தைக்கு அந்த தெய்வம் பேச்சை கொடுக்கலனா கூட அவனுக்கு பசிக்குதா இல்ல தூக்கம் வருதா இல்ல வலிக்குதான்றது தனக்கு தானே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணுவான். யூ நோ, யூ ஆர் ரியலி கிரேட். ஐ மீன் ஆல் விமன் ஆர் கிரேட். நீங்க கிறிஸ்டியனா? முதல்ல மனுஷன், அப்புறம் தான் கிறிஸ்டியன். ஏண்டா மொக்க போடுற? ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றானே. சரி, அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு விஷயத்தை பத்தி பேசலாம். ஐயோ, மொக்க போட்டே கொல்றானே. நீங்க மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆள் கிடைச்சா போதும் பேசியே கொல்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் பொண்ணுங்க போகும்போது பசங்க நீங்க பின்னாடி இருந்து கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, இதுவும் அதே மாதிரி தான். சாரி, உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். அன்னைக்கு பைக்கு அவனை தள்ளிட்டு போக வச்சிருச்சு. ஹாய். என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஓகே வெயிட், இதோ நான் அங்க வரேன். நீங்க பைக்கை ஓட்டிட்டு போறதை விட தள்ளிட்டு போறதுதான் அதிகமா பாத்திருக்கேன். என்னங்க பண்றது, இந்த பைக்கை வாங்குறதுக்கு ரொம்ப கடன் ஆகி போச்சுங்க. அதை அடைக்கிறதுக்கே வர காசெல்லாம் செலவாயிடுது. அதுக்குதான் நமக்கு சரியான சைஸ்ல இருக்கிற பேண்ட் வாங்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகும்னு பெருசா வாங்கி மாட்டிக்கிட்டா கழண்டு போய் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வேண்டியதுதான். இங்க பாருங்க, பூனைக்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சாலும் பூனம் தான் சொல்லுவாங்க. அதுவே சிங்கத்துக்கிட்ட போட்டி போட்டு தோத்து போனாலும் சிங்கம் தான் சொல்லுவாங்க. ஓஹோ. சில சூழ்நிலையினால இப்படி இருக்க, அவ்வளவுதான். வாங்க, என் கசின் பைக்ல இருந்து உங்களுக்கு பெட்ரோல் எடுத்து தரேன். கம். இங்க பாருங்க, காலியான பாட்டிலுக்கும் காத்து போன பலூனுக்கும் பெட்ரோல் இல்லாத வண்டிக்கும் வேல்யூவே கிடையாது. பணம் இல்லைன்னா மனுஷனுக்கே வேல்யூ இல்லைங்க. அதுவும் கரெக்ட் தான். தினமும் அவனை தூரத்துல இருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். எப்பவும் அவன் கிட்டே பேசிட்டு இருக்கணும், எப்பவும் அவன் கூடவே இருக்கணும்னு தோணும். எதுக்கு காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனா காதலிச்சுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்பாடா, தேங்க் காட், சரியான டைம்க்கு வந்தீங்க. ப்ளீஸ் என்னை காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேங்க. ஏன் ஹேண்டில் பேர பின்னாடி திருப்பினா பைக் திரும்பாதா? போகுதா? சரி வாங்க, பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றேன். ஏய், ஹெட் எடு. நான் அன்னைக்கு கொடுத்த பெட்ரோலை வெளியே எடு. சரி சரி, டிராப் பண்றேன், வாங்க உட்காருங்க. கெட்டியா பிடிச்சுக்கிறேன். வீலிங் பண்றீங்களா? எனக்கு அதெல்லாம் வராது, டிராப் பண்றேன், அவ்வளவுதான். சரி, நீங்க வந்து பின்னாடி உட்காருங்க, நான் வீலிங் பண்றேன். ஹார்ன் அடிச்சா வழி கிடைக்கும், ஸ்மைல் பண்ணா லிஃப்ட் கிடைக்கும். எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு அவனை நான் காதலிக்கிறேன்னு. அதை சொல்றதுக்காக அவன் கிட்ட போனேன். ஆனா அங்க நடந்ததே வேற. வாவ், வேண்டாம், இப்ப இதை பத்தி கேட்டா 1/2 மணி நேரம் மொக்க போடுவான். நீங்க கண்தானம் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, இதுக்கப்புறம் பண்ணுவேனோ என்னவோ. அப்புறம் அந்த ஹார்ட்டா? முழுசாலாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன பார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு புரியலையா?
லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆரம்பிக்க போறோம். ஓகே, சரியா வந்து மாட்டினா இது என்னது? இட்ஸ் a heart. நோ, இது லவ் சிம்பிள். சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றவங்களுக்கு. நமக்கு இது வேண்டாம். ஹார்ட்னா இப்படி இருக்கணும். சி, 2 ஆரிக்கல்ஸ், 2 வென்ட்ரிகல்ஸ். இதுல 2 வால்ஸ் பிளட்டை பியூரிஃபை பண்ணும். மீதி இருக்கிற 2 வால்ஸ் அந்த பியூரிஃபை பண்ண பிளட் எல்லாத்தையும் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். Got it? Yeah, you're right. குட். சோ காதல் கூட இந்த ஹார்ட் வால்ஸ் மாதிரி 4 விதமா இருக்கு. 2 உள்ள இருக்கும், 2 வெளியில தெரியும். உள்ள இருக்கிறதுல பிளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்டது, லைக் அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி. 2வது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், நமக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க. சம்டைம்ஸ் பிடிச்ச விஷயம் காதலா மாறிடும், அதுவே வந்து சொந்தமா மாறிடும். அப்ப வெளியில தெரியுற பாசம்ங்கிறது இது 2 விதம். அதாவது நமக்கு பிறக்க போற குழந்தைங்க, ஐ மீன் இப்போ இல்லைனாலும் கூட ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் இல்லையா? சொல்றது சரிதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். நாய் பிஸ்கெட்ல நாய் இல்லைனாலும் க்ரீம் பிஸ்கெட்ல க்ரீம் இருக்குமே. அப்ப அடுத்தது உங்கள பாதி. அப்படின்னா உங்கள் அவருடையது. இங்க பாருங்க, நான் எவ்வளவுதான் தைரியமான பையனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கப்பட வருங்க. நான் அதை விட்டுட்டு கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த பாட்டை எனக்கு கொடுத்துருங்க. நம்மளை யாரு ரொம்ப அதிகமா திட்டுறாங்களோ அவங்க தான் நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்கன்ற வார்த்தையில எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஐ லவ் யூ. நான் சொல்ல போன விஷயத்த அவன் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பத்திக்கிட்டே எரிஞ்ச நெருப்ப தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பெட்ரோல் இல்லாத பைக்கை வச்சுட்டு தடுமாறிட்டு இருக்க, பீச்ல பொம்மை வரைஞ்சிட்டு சுத்திட்டு இருக்க. நீ எப்படி சம்பாதிப்ப? என்னை வச்சு எப்படி காப்பாத்துவ? உன்னை எப்படி நம்புறதா? பொண்ணுங்க எப்பயுமே கேட்கிற கேள்விதான் இது. ஏன் பசங்க உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது ஏன் நீங்க பாசிட்டிவா யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. கடல்களுக்கு கரையும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிப்பா இருக்குங்க. யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ, இங்கே வெயிட் பண்ணவா? நாளைக்கு சொன்னா பரவாயில்லையா? சன்ரைஸ்ல இருந்து சன்செட்டுக்கு கொல்ல. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதும், நம்ம காதலிக்கிற பையன் நமக்காக காத்துட்டு இருக்கிறதும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அன்னைக்கு அவனோட கண்ணில் கண்ணீரை பார்த்தேன். அழற ஆம்பளைய நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அவன் அழுததை பார்த்து அவன் மேல பரிதாபத்தை விட நம்பிக்கை தான் அதிகமாச்சு. அவன் லைஃப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் லைஃப்ல கடைசி பொண்ணா நான் இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு.
உனக்காக சூரியன் உதிச்சு மறையிற வரைக்கும் இல்ல, என் உயிரே போனாலும் காத்திருப்பேன். எவ்வளவு வெயிட் பண்ணாலும் ஒன் வேல கவர்மெண்ட் பஸ் ஆப்போசிட்ல வராது. இதுதான் உங்க முடிவா? இத பாரு, உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. நம்ம வேணும்னு நினைக்கிற காதலை விட நம்ம அடையணும்னு நினைக்கிற லட்சியம் ரொம்ப பெருசு. உன் லட்சியத்துக்காக முயற்சி பண்ணு, போராடு, ஜெயிச்சு காட்டு. பணமும் புகழும் தன்னால வரும். அப்புறம் நான் என்ன, நிறைய பொண்ணுங்க கியூல நிப்பாங்க உனக்காக. பவுடர் பால் என்னதான் சுவையா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் நல்லது. எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாலும் நான் காதலிச்சது உன்னை மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜோசஃப ஒரு வாரத்துக்கு ஆளை காணும். அவனை பார்க்கும் போதெல்லாம் அழ வச்சேன். இப்ப அவன் காணாம போய் என்ன அழ வச்சிட்டு இருக்கான். மிஸ்யூங்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. என்னோட இளமை ஒரு நதி மாதிரி சுதந்திரமா ஓடிட்டு இருந்தது. ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் கடல்ல இருக்க நிசப்தம், உஷ்ணம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி காதலுங்கிற அலைகளா என் மனசுல வீச ஆரம்பிச்சது. என் லவ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. waiting now ரொம்ப நாளா I miss you நான் உன்னை காண I love you சொல்லவே நீயும் வாவா வருவே என் ட்ரீம்ஸ் எல்லாம் நீ வந்து நிறைய என் ஹார்ட்டேனோ அதை மட்டும் மறக்க ரகசியத்தை உன்னிடம் சொல்ல நாளும் பார்த்திட உன் ஸ்மைல்களும் எனக்காகத்தானே உன் ஃபீலிங்ஸும் என்னை நினைத்துத்தானே என் லைஃப் மொத்தம் நீ மட்டும் தானே அதுவே போதுமே Oh waiting நான் ரொம்ப நாளா I miss you